என் பிள்ளை எவ்வளவு அழகா தூங்குது. அச்சுமா, அச்சு குட்டி, தங்கமே, கண்ணத்தோர. என்னம்மா கனவுலாம் வந்து எழுப்புற? ஸ்கூல் படிக்கும் போது தான் ஃபேன் ஆஃப் பண்ணி எழுப்புவேன். இன்னைக்கு லீவுமா, போமா. தங்கப்புள்ள, இது கனவு இல்ல, அம்மா நேர்ல தான் வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாருங்க. மா, என்னம்மா திடீர்னு வந்து நிக்கிற? அதுவா, அம்மா உன்னை தனியா விட்டுட்டு போனதுல இருந்து மனசே சரியில்லை. அதுதான் அம்மா சர்ப்ரைஸா உன்னை பாக்கலான்னு ஓடி வந்துட்டேன். அதுக்குன்னு சொல்லாம கொள்ளாம வருவியா? சொல்லிட்டு வந்து அது எப்படி சர்ப்ரைஸ்னு ஆகும்? சரி, எப்ப ரிட்டர்ன் போற? என்னம்மா வந்ததும் வராதமா அம்மா கிட்ட எப்ப ரிட்டர்ன் போவேன்னு கேக்குற? சரி, எவ்வளவு நாள் இருப்பீங்க? அம்மா எவ்வளவு நாள் இருப்பேன்னு கணக்கு கேக்குறியா? ஆக மொத்தம் இங்கே இருக்கலாம் டேரா போடுற, அப்படிதானே? சிரிக்காத. நீங்க இருக்கிறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இங்க இருக்கணும்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா நீங்க தாராளமா தங்கலாம். என்ன 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 என்னன்னு சொல்லு. அம்மா தலையால செய்யறேன்டா. ஃபர்ஸ்ட் 7 நாளைக்கு ஒரு தடவை தான் துணி துவைக்கணும். என்கிட்ட கேட்காம ஆன்லைன்ல எந்த ஒரு பொருளையும் ஆர்டர் போடக்கூடாது. ஓகே. தேர்ட், என்ன ஆனாலும் பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட பேச்சே வச்சுக்க கூடாது. மாட்டேன். நான் சொல்லாம கொள்ளாம செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறேன்னு இருக்கிற தண்ணி எல்லாம் திறந்து விட கூடாது. சரி. நான் சொல்லாம கீழே இருக்கிற மோட்டர் ஸ்விட்ச போடவே கூடாது. போட மாட்டேனே. முக்கியமா தெற்கு பக்கம் இருக்கிற ஸ்டோர் ரூமுக்கு நீ போகவே கூடாது. இவ்வளவுதானா? ஆமா. டீல் ஓகே. அம்மா எப்படி நடந்துக்கிறேன்னு மட்டும் பாத்துக்கோ. சரி, நீ கிளம்பி கீழே வந்துரு. நான் உனக்கு பிடிச்ச ஃபில்டர் காபி போட்டு வச்சிடறேன். ஓகே? ஐயோ, இனிமே என்னால ஃப்ரீயாவே இருக்க முடியாது. வந்துட்டியா? வரேன்டி. அதுக்குள்ள காஃபியை போட்டுன்னு உயிர் எடுப்பா. வாங்கக்கா, உட்காருங்க. சொல்லுங்கக்கா. உங்க செப்பல் பார்த்துட்டு தான்க்கா வந்தேன். எப்பக்கா வந்தீங்க? நேத்து காலையில வந்தேன்க்கா. என்னக்கா சொல்லாம திடீர்னு வந்துட்டீங்க? அர்ச்சனா கிட்டே சொல்லலக்கா, சர்ப்ரைஸா இருக்கட்டும் நானே வந்துட்டேன். சூப்பர்க்கா. சமையல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஐயோ, அதை ஏன்க்கா கேக்குறீங்க? என் பொண்ணு சமையக்கட்டு பக்கமே போகாதீங்க, சமைக்காதீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டா. அவ்வளோ பாசம் என் மேல. அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. இங்க எதுவுமே சரியில்லைக்கா. ஏன், என்னாச்சு? பசங்கெல்லாம் வீட்டுக்கு வராங்க. பசங்களா? நம்ம வீட்டுக்கா? சேச்சே, நம்ம வீட்டுக்குலாம் இல்ல, நான் பொதுவா சொன்னேன். இந்த பையன்லாம் பொண்ணு தேடி வீட்டுக்கே வரான். இந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து தெரு தெருவா சுத்துதுங்க. இந்த ஏரியால எதுவுமே சரியில்லைக்கா. அம்மா, வாமா அர்ச்சனா, அம்மா வந்திருக்காங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்கக்கா, நான் அப்புறமா வரேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. வரேன். அச்சுமா, என்ன ஏரியால பசங்க பிள்ளைங்க எல்லாம் வராங்களா? ஏரியானா பசங்க பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு தான் போவாங்க. அதுக்கு என்ன பண்றது? நம்ம பக்கத்து வீட்டு பரிமளாக்கால அவங்க வேற மாதிரி சொன்னாங்கடா. அந்த பரிமளாக்காக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா? 2 பேருமே அவங்க கூட இல்ல, வெளியூர்ல தான் இருக்காங்க. அந்த 2 பசங்களே என்ன பண்றாங்கன்னு அந்த ஆண்டிக்கு தெரியாதுமா. ஆனா அந்த ஆண்டிக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியணும், நீ எப்ப வந்தன்னு தெரியணும், உன் ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியணும். பக்கத்து வீடு எதிர்த்த வீடு ஒரு வீட விடுறது இல்லமா. எல்லார்கிட்ட இருந்தும் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி நல்லா சிசிடிவி கேமராவை போட்டு எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுது. ஏமா, இவ்வளவு நேரம் உன்கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டே அதோட குடும்ப விஷயம் ஒன்னாவது உன்கிட்ட சொல்லிச்சா? ஆனா உன் விஷயத்த மட்டும் நல்லா கறந்துட்டு போச்சா? இப்படி எல்லாமா இருப்பாங்க? இப்படி இருப்பாங்க, இதுக்கு மேலே இருப்பாங்க. அதனாலதான் உன் நல்லதுக்கு சொல்றேன். அந்த ஆண்டி கிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்காதம்மா. பாரு, இதுக்கப்புறம் பாரு நான் எப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு. நீ வியாக்கியானம் நல்லா வாயில தான் பேசுவ. சரி, நான் ஆபீஸ்க்கு போகணும். ரெடியா அவனுக்கு காஃபி போட்டு வை. சரி, அப்படியே டிஃபன் பண்ணி வச்சிடுறேன். அக்கா, உங்களுக்கு இந்த கதை தெரியுமா? அந்த எழுத்து விட்டு சாந்தா பொண்ணு இருக்கால, அவன் நேத்து நைட்டு ஒரு பையன் கூட ஓடி போயிட்டாளாக்கா. என்ன சமைக்கிறேன்னு வீரவசனம் எல்லாம் பேசினா ஆளே காணும். ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? நான் சொன்னேன்ல, இந்த ஏரியாவே சரியில்லை முன்னாடி மாதிரின்னு. ஆமா, அந்த சரிங்கக்கா, நான் சக்கரை டப்பாவை அப்புறமா எடுத்துட்டு வந்து தரேன். சக்கரை வாங்கிட்டு போலான்னு வந்த அர்ச்சனா. வரேன். சக்கரை கேட்டாங்க, அதுதான்.
திருந்தாதுங்க. முதல்ல இந்த ஆண்டி அடிச்சு துரத்தணும். ஐயோ என்ன வெயில் என்ன வெயில். இதே என் ஊரா இருந்தா அந்த மரத்தடி நிழல்ல காத்துல சிலு சிலு சிலுன்னு இருக்கும். தள்ளுறி ஊரா அது அடுப்படியில உட்கார்ற மாதிரி இருக்கு. ஐயே என்ன டிராபிக் என்ன டிராபிக். வண்டி இப்படி போகுது அப்படி போகுது. மெட்ரோன்னு சொல்லி இந்த ரோட எப்படி கொத்தி வச்சிருக்கானுங்க தெரியுமா? தண்ணிய ஊத்தி ஒரே சகதியா இருக்கு. இந்தா இதை எடுத்துன்னு போய் உள்ள வை, நான் சீரியல் பார்க்க போறேன். ஐயோ சாமி என்ன ஊரு, கொஞ்சோண்டு மழை பெஞ்சதுக்கு இவ்ளோ சகதி. இதே என் ஊரா இருந்தா பட்டு பட்டுன்னு காஞ்சி போயிரும். என்னத்த சொல்றது. ச்சே, ஒரு நாள் வீட்டுல கேஸ் காலி ஆயிருச்சுன்னா சென்னையில ஹோட்டல்ல இருந்து டிஃபன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா வாயிலே வைக்க முடியல. என்னதான் இவங்க ஹோட்டல்ல சமைக்கிறாங்களோ தெரியல. இதே எங்க ஊர்லனா ஏய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். சென்னைய வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்க. இந்த ஊர் என்ன உன்னை வா வான்னு வெத்தலை பாக்க வச்சு அழைச்சதா? அவனோட தேவைக்காக தேடி வந்த ஊர் தான் சென்னை. வந்துட்டு இந்த ஊரே திட்டினா எப்படி? இல்ல எனக்கு புரியல. சென்னையில மட்டும் எப்படி மழை பெஞ்சாலும் திட்டுறீங்க, வெயில் அடிச்சாலும் திட்டுறீங்க, புயல் அடிச்சாலும் திட்டுறீங்க. இந்த ஊர் கிளைமேட் வேற என்னதான் பண்ணும்? ஒரு நாள் தீபாவளி பொங்கல் லீவு நாளுக்குலாம் இந்த ஊருக்கு வந்து பாரு, சென்னையோட ஒரிஜினல் பாப்புலேஷன் என்னன்னு உனக்கு புரிய வரும். அதனே எனக்கு ஒண்ணு புரியல. மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சென்னைக்கு வரப்போகுதுன்னு சொன்ன உடனே சென்னை மட்டும் டெவலப் ஆகுது, நம்ம ஊர்லாம் இன்னும் அப்படியே இருக்குன்னு பேச வேண்டியது. அங்க இருந்து லீவுக்கு சென்னைக்கு கிளம்பி வந்துட்டு ரோட்ல மெட்ரோ வேலை நடக்குது, காலை வைக்க முடியல, டிராபிக்கா இருக்கு, சேரா இருக்குன்னு பேச வேண்டியது. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன சொன்ன? சாப்பாடு சென்னையில நல்லா இல்லையா? ராத்திரி 2 மணிக்கு நீங்க சோறு தேடி வந்தாலும் உனக்கு அண்ணா நகர் ஃபுட் ஸ்ட்ரீட்ல சாப்பாடு கிடைக்கும் தெரியுமா? இங்க சாப்பாடு கடை வச்சிருக்கிறவங்களோட கதைலாம் என்ன தெரியுமா? சென்னைக்கு ஒரு நாள் சாப்பாடை தேடி வந்தவங்க தான். ஏன் நிறுத்து. இப்ப எதுக்கு இப்படி மூச்ச புடிச்சு பேசிட்டு இருக்க? சென்னைக்காக நான் பேசாம வேற யார் பேசுவா? நீயே சென்னையில. நான் பிறந்தது வேணா சென்னையா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் வளர்ந்தது என்ன வளர்த்தது எல்லாமே சென்னை தான். லூசு, நீயே பெருங்களத்தூரே சென்னையில சேர்க்க முடியாது. அது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரியாது. அப்புறம் என்னத்துக்கு இவ்ளோ வியாக்கியானம்? இருந்தாலும் சென்னைக்கு மிக அருகாமையில் தானே. ஆமாண்டி, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சிங்கப்பெருமாள் கோயில சென்னைக்கு பக்கத்துலன்னு சொல்லி ஏமாத்துவீங்க. தள்ளு, எனக்கு பசிக்குது, போய் சமைக்கணும். வாங்கினதும் நல்லா இல்ல. அப்ப சிங்கப்பெருமாள் கோயில் சென்னை கிடையாதா? எல்லாரும் நம்மள ஏமாத்துறாங்களா? இல்ல நம்ம சென்னை தான். இருடி, வீட்டு நான் அண்ணா நகருக்கு மாத்திட்டு பேசுறேன். அடாடாடாடாடா, மல்லாக்க படுத்துட்டு விட்டத்தை பாக்குறது என்ன ஒரு சுகம். அதுவும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறதுல சுகமா சுகம். இவதுக்கு இந்நேரத்துல ஹலோ வாட் காவ்யா, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இட்ஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். ஐ ஜஸ்ட் ஹேட் மை லஞ்ச். ஐ அம் ஸ்லீப்பிங். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? வை ஆர் யூ காலிங் மீ? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நான் சர்ப்ரைஸ்? நீயுமா? சொல்லி தொலை. நம்ம நைட் அவுட் போக போறோம். எது? எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சாப்பிடுறதுக்கு கடை பார்த்தாச்சு. சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். ஏய், நைட் அவுட் போறதுக்கு மதியம் 3 மணிக்கு எதுக்கடி போன் அடிக்கிற? மகாபலிபுரம் வரைக்கும் போகணும்லடி. அவ்வளவு தூரம் போகணும்னா நேரம் ஆகும்ல. ஆகும் தான். நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. எங்க அம்மா வந்திருக்கா. என்னடி சொல்ற? அம்மா வந்திருக்காங்களா? சொல்லவே இல்ல. என்கிட்டே சொல்லாம தாண்டி வந்தா. உன்ட்ட வேற சொல்லணுமா? ஐயோ இல்ல, அவன் ஆல்ரெடி பிக் பண்ண வந்திருப்பானே. எவன்? நம்ம கூட வேலை செய்யற தனேஷ். அவன் எதுக்கடி வர சொன்ன? முதல்ல அவனுக்கு கால் பண்ணி வரவேணான்னு சொல்லு. ஐயோ மறுபடியும் என்ன? அவன் போன் என்கிட்ட கொடுத்துட்டு சார்ஜ் போட சொல்லிட்டு போயிருக்கானே. ஓடிங்க விளக்கண்ண அடியே. இன்னொரு தடவை இந்த சர்ப்ரைஸ் மண்ணாங்கட்டுன்னு என்கிட்ட சொல்லாம ஏதாவது பண்ணீங்க செத்துட்டீங்க நீங்க. சர்ப்ரைஸ் எப்படி சொல்லிட்டு பண்ண முடியும்? இந்த நொண்ணு நாட்டையெல்லாம் நொட்டு போட வெடி. இவன் வேற எங்க உச்சு பெல் அடிக்குது. எங்க போற? பெல் அடிக்குதுடி. பக்கத்து வீட்டுல அடிக்குதுமா, போமா. இந்த பாரு, நம்ம வீட்டுல தான் அடிக்குது. சுதாகர் வீடா? ஆமா. இந்த வீடு இல்லங்க, 2 வீடு தள்ளி போகணும். எத்தனை தடவை சொல்றது? இந்த மாதிரி சும்மா சும்மா கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. நானும் எங்க அம்மாவும் மதிய நேரத்துல தூங்குவோம். என்னமா? சாரி, தெரியாம வந்துட்டேன். தெரியாம இனிமே இந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ஐ மீன் சுதாகரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. கண்டிப்பா கண்டிப்பா. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் ப்ளீஸ். புரியுது. சாரி. ஆட்டிக்கிட்டே இருப்பான் மாட்டேன். நான் வருமா? ச்சே லூசுங்க. பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் தான் சொன்னேன்ல. ஓ சரி. ஐயோ
டேய் ஆ? தம்பி நேத்து சமாளிச்சிட்டியா? நேத்து நான் சமாளிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே, என்ன படிச்ச அந்த பிரம்மனுக்கு தாண்டா தெரியும். சரி கேட்கணும்னு நினைச்சேன். கொஞ்ச நாளாவே நானும் பாக்குற ஒரு மாரியாவே தெரியற. ஓகேவா நீ? அம்மா ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து அம்மா ஆக்சுவலி சில் தான். ஆனா என்னமோ என்னோட ஃப்ரீடம் எங்கேயோ பறி போயிட்ட மாதிரி நானும் நினைச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். மேபி அதனால அப்படி இருக்கலாம். அம்மா அவ்வளோ சில் தானா? இந்த விஷயத்த பத்தி நீ அம்மாகிட்டே பேசி பார்க்கலாம்ல? லைக் உனக்கு இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுதுன்னு பேசி பார்க்கலாம்ல? சரி, நான் ஈவினிங்கா போய் பேசி பார்க்கறேன். நீ ஏன் கிட்ட வெட்டி கதை பேசாத, ப்ராஜெக்ட் முடிக்கணும், வேலையை பாரு டக்குன்னு. சாரி அக்கா. அக்கா வாங்கக்கா, இருங்க உங்களுக்கு டீ போடுறேன். அப்புறம் நானே கேட்கணும்னு இருந்தேன்க்கா. காலம் கெட்டு கிடக்கு. நீங்க பாட்டு உங்க பொண்ணை தனியா இங்க விட்டுட்டு ஊர்ல போயிருக்கீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் இப்படியே கதவை தர. காலங்காலத்துல அர்ச்சனாக்கு ஒரு கால் கட்டை போட்டு விட்டுலாம்ல. அக்கா இதெல்லாம் அவளோட முடிவுக்கா. அவ வாழ்க்கையை அவ தான் சூஸ் பண்ணணும். அவளை இத பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நான் சொல்லித்தர தேவையில்லை. அவ பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். இல்லக்கா, சமுதாயம் கெட்டு கிடக்குல. அக்கா சமுதாயம் எல்லாம் சரியாதான்க்கா இருக்கு. நம்ம பாக்குற பார்வை தான் தப்பா இருக்கு. அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கே தெரியும்க்கா. இப்ப கூட நான் அவளை இத பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி அவளோட ஃப்ரீடமை தடுக்கலக்கா. என்னோட சஜஷனை சொல்றேன், ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவளோட இஷ்டம். என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ பண்ணணும், அனுபவிக்கணும், சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல. ஏன்னா என்னை சுத்தி அவ்வளோ தடைங்க. அந்த மாதிரி தடைய என் குழந்தைக்கு நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்க்கா. வாமா அர்ச்சனா. ஹாய் ஆண்டி. அக்கா நான் அப்புறமா வரேன். சரிக்கா. வாமா அர்ச்சனா, இப்பதான் வந்தியா? நான் வரேன். என்னடி ஃபில்டர் காஃபி போடவா? அதான் போப்போன்னு சொல்றல, நான் ஊருக்கு கிளம்புறேன். சாரி, தெரியாம சொல்லிட்டேன். நீ போகாத இரு. என்ன மக்களே, இதே மாதிரி உங்க அம்மாவும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்து உங்க உயிரை வாங்குறாங்களா? அதே உயிரான அம்மா ஊருக்கு கிளம்பி போனா உங்க மனசும் வலிக்குதா? என்ன மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவுல நின்று இப்படி டான்ஸ் ஆடுறீங்களா? இந்த கனெக்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கா? அப்ப அடுத்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. நிக்கிலா, இப்படியே நீ படுத்துட்டு இருந்தனா உன் கழுத்து மறுத்து போய் அந்த பெயின் ஸ்பைனல் கார்ட்ல டிராவல் ஆகி அப்படியே கால் வரைக்கும் வந்து வாழ்க்கை ஃபுல்லா நீ வீல் சேர்ல உட்கார நிலைமை வந்துரும். ஒழுங்கா இந்த மாதிரி இப்படி உட்கார். இப்ப பாரு போன. இப்படி வச்சு பார்க்க கூடாது, இப்படி வச்சு பாரு. கண்ணு போச்சுன்னா என்ன பண்ணுவ?